தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை மாவட்டத்தில் நடைபயிற்சியின் போது பொதுமக்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து குறைகளை கேட்டறிந்து வருகிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அதாவது தமிழகம் காப்போம் அப்படிங்கிற தலைப்புல அதிமுகவோட பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி நேற்று கோவை மாவட்டத்துல தன்னோட பிரச்சாரத்தை ஆரம்பித்தாரு. நேற்று காலைக்கு அந்த அம்மன் கோயில் வனபத்திரகாளி அம்மன் கோவில்ல வந்து சாமிக்கு தரிசனத்துக்கு பிறகு ஆரம்பிச்ச ஒரு நிலையில அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அங்குள்ள தனியார் மண்டபத்தில் விவசாயிகளை சந்திச்சாரு. 10:30 மணிக்கு வந்து மதியம் 10:30 மணிக்கு பிறகு அங்கு உள்ள ஓய்வு எடுத்து விட்டு பின்னர் வந்து மாலை 3 மணி அளவில் மீண்டும் சுற்றுப்பயணத்தை தொடங்கினாரு. அதே மாதிரி ரோட் ஷோ நடந்து ரோட் ஷோ மக்கள் நேரில் சந்திச்சதோட இல்லாம அங்க வந்து காரமடையில, அதாவது 5 மணி அளவில் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற காரமடையில காரமடை பகுதிகளில் உள்ள விவசாயிகள்கிட்ட குறைதல் நடந்தது. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா PN புதூர், லாலி ரோடு, SR ரோடு வழியாக பொதுமக்களை சந்திச்சு ஆதரவு திரட்டிய நிலையில சென்னை கிராஸ்கட் ரோடு, சாய்பாபா காலனி, சங்கனூர் ரோடு கணபதி வர போனாரு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தற்போது அதே இதை மீண்டும் எடுத்து தமிழகம் காப்போம் அப்படிங்கிற மாதிரி காலை வந்து கோவையில நடைபயிற்சி மேற்கொண்டுட்டு வர்றாரு. முன்னாள் முதல்வரும் அதிமுக கழக பொதுச் செயலாளருமான இவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது நடைபயிற்சி மேற்கொண்டு வரும் இவர் வந்து அங்குள்ள பொதுமக்கள்கிட்ட சந்திச்சு கலந்து ஆலோசிக்கிறதோட இல்லாம அங்குள்ள பொதுமக்கள்கிட்ட கட்சியின் திமுக செஞ்சிருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி இந்த ஆட்சியில நிகழ்ந்த ஓடுக்கிய பிரச்சனைகள் உள்ளிட்டவைகளை எடுத்துரைத்து தற்போது வந்து அவர் அந்த பொதுமக்கள்கிட்ட வந்து நடைபயணத்தின் போது பொதுமக்களோட கலந்துரையாடிக்கிட்டே வர்றாரு. இதனை தொடர்ந்து இதன் பிறகு வந்து காரமடை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடக்கக்கூடிய இதுல வந்து அவங்க வந்து கலந்துக்கிறாங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதியில இன்னைக்கு பிரச்சாரத்தை துவங்கிய இவர் வந்து அதாவது கவுண்டம்பாளையம், அதே மாதிரி கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு முடிஞ்சது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா வாகனத்திலிருந்து, அதாவது இன்று நடைபெறக்கூடிய பிரச்சனைகள் வந்து வாகனத்திலிருந்து இறங்கி பொதுமக்கள் வந்து ஆதரவு திரட்டக்கூடிய அவருக்கு பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் தரப்புல வந்து அவருக்கு வந்து வரவேற்பு அளிக்கப்பட உள்ளதுங்க. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார். கோவை மாவட்டத்தில் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி தற்போது நடைபயணம் மேற்கொண்டுள்ள பொதுமக்களை சந்தித்து பேசி வருகிறார். கோவை மாவட்டம் தேக்கம்பாளையத்தில் நேற்று எடப்பாடி பழனிசாமி பத்ரகாளியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்ததை தொடர்ந்து விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். அதன் தொடர்ச்சியாக இன்று தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு, நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம், அம்மாவின் கனவுகளை நனவாக்கும் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஜூலை 7 முதல். தமிழகத்தை மீட்போம்.